வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாக்கி இருக்கிறது. தனி ரூட்டில் பிரேமலதாவா கூட்டணி அறிவிப்பு கட்சிகளுக்கு வெயிட்டிங், வேட்பாளர் நேர்காணலுக்கும் அழைப்புகளாம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் கூட தனது கூட்டணி முடிவை எப்போது அறிவிப்பார் என்பதில் அரசியல் அரங்கமே ஒரு தீவிரமாக உற்று நோக்கி வருகிறது. இந்த சூழல்தான் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்டம் வாரியாக விருப்பமனு அளித்தவர்கள் அழைத்து நேர்காணல் நடத்த இருப்பது என்பது அரசியல் அரங்கிலே ஒரு விவாதமாக ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை இன்னும் அறிவிக்கவில்லையாம். அதாவது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதனால் திமுக கூட்டணிக்கு செல்லுமா, இல்லை மீண்டும் அதிமுக கூட்டணியிலே தேமுதிக இடம்பெறுமா என்று ஒரு கேள்விக்குறிதான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறதா. தேமுதிகவை பொறுத்தவரை கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் சட்டசபை தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா இடம் உள்ளிட்டவற்றை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்தான் மேலும் என்டிஏ கூட்டணியில் கூட மத்திய அமைச்சர் பதவி கூட தேமுதிக கேட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறதா. தேமுதிகவுடன் யாருடன் கூட்டணி அமைக்கும் என அக்கட்சி தொண்டர்கள் ஒரு குழப்பத்திலே நிலவி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் மகாசிவராத்திரி விழா கோவை ஈசா மையத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டிப்பாக தேமுதிக இடம்பெறலாம் என்ற வியூகங்கள் எழுந்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூட இன்று மதுரையில் செய்தியாளர் பேசுகையில் என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு மார்ச் 1ஆம் தேதி பார்க்கலாம் என்று நயினா நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். அதாவது மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த என்டிஏ பொதுக்கூட்டம் என்பது மார்ச் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மேலும் பொது மேடையில் கண்டிப்பாக அதில் பிரேமலதாவும் அந்த மேடையில் அவர் ஏற்பாரா என்றுதான் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருப்பதாக நயினா நாகேந்திரன் அளித்த பதில்கள் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடைபெறும் 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தங்களுடைய விருப்ப மனுக்களை அளித்தவர்களிடம் கீழ்கண்ட தேதிகளில் தேமுக தலைமை அலுவலகத்தில் கண்டிப்பாக நேர்காணல் நடைபெற அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு வாழ்வாசவா என்ற நோக்கில்தான் கண்டிப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலின் அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய எதிர்கால அரசியலை மையத்தில் கொண்டு அவர் எடுக்கப் போகும் முடிவுதான் கண்டிப்பாக அவர் அதிமுக பக்கமா அல்லது திமுக பக்கமா என்ற இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக அவர் கேட்கும் தொகுதிகள் எல்லாவற்றையும் அவர் எடுக்கக்கூடிய முடிவில்தான் கண்டிப்பாக தேமுதிகவின் எதிர்காலம் நிகழும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.